Welcome to Berea Bethel Assembly. நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறவர், எங்களோடு கூட பேசுகிறவர். ஆண்டவரே, இந்த தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நான் உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் உம்முடைய பாதத்தில் நான் வருகிறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஜீசஸ். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் வருகிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறாக. ஆண்டவரே, பேசுகிறதுனால நல்ல அப்பா, ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரே ஆவியானவர் தாமே என்னோடு கூட இந்த கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிறவர்கள் ஆண்டவரேக்கு ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் யாருக்கோ என்றாதபடிக்கு இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு தான் தந்தார். இந்த வார்த்தையின்படி என்னை மாற்றிக்கொள்வது கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு இந்த வார்த்தைக்குள் தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். எங்களையும் அந்த வார்த்தையின்படி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அடியானுக்கு கொடுத்ததான வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்பு, the topic for today's message is called the family. குடும்பம். என்ன குடும்பம்? தேவனால் கொடுக்கப்பட்ட குடும்பம்.
இந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் யாருக்கு எல்லாம் இந்த குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? உண்மையாகவே ஆண்டவர் குடும்பத்தை தேவன் நேசிக்கிறாரா அப்படின்ற ஆழமான செய்தியை நீங்கள் இந்த காலவெளியில் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். உண்மையாகவே நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த உடனே மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று கண்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஏவாளை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். So God is the one who created a family. ஆண்டவர் தான் ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த குடும்பம் எப்பேற்பட்டதா இருக்க வேண்டும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சில நேரத்தில் நம் வெளியிடங்களில் போய் பார்க்கும்போது, நம் வெளியிருந்து பார்க்கும்போது சில நேரத்தில் ஐயோ இது எவ்வளோ நல்ல குடும்பம் நினைக்கிறோம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ இவங்கெல்லாம் எப்படி தான் குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்கன்னே தெரியலை. சிலர்லாம் சொல்றாங்க, நான் 30 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், 35 வருஷம் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், ஆனா ஒரு நாள் வீட்டுக்குள்ள என்ன இல்லை, நிம்மதி இருந்ததே கிடையாது. நான் இத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கை என் கணவனோடு கூட வாழ்ந்துட்டேன், ஆனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, குடும்பத்தில் ஒரு சேஞ்சஸே கிடையாது. சிலர்லாம் ஏண்டா குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு அநேகருக்கு என்ன இல்லை, தகுதி இல்லாமல் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் ஒரு முறை நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இங்கே இருக்கிறதான இந்த குடும்ப நல கோர்ட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்போ, நான் அங்கே வேற ஒரு காரியமாக நான் போயிருந்த நேரத்தில் அப்போ என் கண்ணால் கண்டது கிட்டத்தட்ட ஒரு 60-65 வயசு இருக்கும். 60-65 வயசுனா குறைஞ்சது எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாங்க? நம்முடைய அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு பார்த்தா ஒரு 35 வருஷமாவது வாங்கியிருக்க வாழ்ந்துருக்க மாட்டாங்க. ஒரு 30 வருஷம் 30-35 வருஷமா அது வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க? ஏன் இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்ப வாழ்க்கை சரியில்லை, குடும்ப வாழ்க்கை சீரில்லாமல் இருக்கிறது காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களில் போய் பார்த்தீங்கன்னா, கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமும், சில வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா கணவன் தனியாக சமைப்பாரு, மனைவி தனியாக சமைச்சிட்டு இருப்பாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட பேச மாட்டாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கை எதுக்கு தான் அந்த குடும்பம்ன்றதே தெரியாது. குடும்பம்ன்றது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுலயும் ரட்சிக்கப்படாதவனா இருந்தா கூட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப வேதனை. ஆலயத்துக்கு ஒன்னா சேர்ந்து என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆலயத்துக்கு ஆண்டவர் பரிச்சோன்னா அவர் அங்க ஒருத்தர் போவார், இங்க ஒருத்தர் போவார். ஒரு 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 இணக்கம் இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. மீன்ஸ் there is no proper connection between the family members. ஏன் சரியான கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா, அங்க யார் இருக்கணுமோ அங்க அவர் என்ன செய்யல இல்லை. அங்க என்ன இருக்கும்? ஏன்னா அவர் வந்துட்டார்னா அவரோடு கூட சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே உள்ள என்ன செய்துரும், வந்துடும். அது இல்லாதனால தான் இன்னைக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உள்ள வந்து அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு இன்னும் ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா? ஃபேமிலியில ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை இருக்குது. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன்னை விட்டு நீ இப்படி போன, நான் அப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ண, இப்படி பண்ண. இது வந்து குடும்பம் கிடையாது. சிலருக்கெல்லாம் போட்டி யார் கூட, உலகத்தில் மற்றவன் 1000 சொல்லுவான், அவங்கள அதையெல்லாம் சகிச்சிருவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, சகித்துக்கொள்ள முடியல. கரெக்ட்? எஸ் ஆர் நோ? உலகத்தில் வேலை செய்யற இடத்துல மேனேஜர் திட்டுவான், அப்படி திட்டுவான். வேலை செய்யற இடத்துல சூப்பர்வைசர் நம்ம நடத்துற முதலாளி பல வார்த்தைகளை சொல்லி திட்டுவான், அதெல்லாம் கேட்டுருவாங்க. ஆனா வீட்டில் கணவர் ஒரு வார்த்தை சொன்ன அவங்களால சகிச்சு கொள்ள முடியல, மனைவி ஒரு வார்த்தை சொன்ன கணவனால் என்ன பண்ண முடியல, சகித்து கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, பிசாசுக்கு தெரியும் உன் குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக விலையேற பெற்றது என்பதை அறிந்து உன் வீட்டுக்குள்ள என்னத்தை உண்டாக்குறான், ஒரு சமாதான குறைவுகளை கொண்டு வந்துடுறான். நீ ஆண்டவரை தேடக்கூடாதபடிக்கு உன் குடும்பத்துக்குள்ள முதலாவது பிரச்சனையை கொண்டு வரான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு அவங்களால முடியல. ஏன் கண்டிக்க முடியல சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் கண்டிக்க முடியல? ஹலோ, உங்கள்கிட்ட தானே பேசுறேன். ஏன் கண்டிக்க முடியல? கண்டிக்கக்கூடிய இடத்துல அவங்க இல்லை.
அவர்களை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அவங்களால இல்லை. ஏன்னா அவங்களே தப்பு பண்றாங்க. அவங்க தப்பு பண்றதுனால பிள்ளைகள் பண்ற தப்ப அவங்களால திருப்பி கேட்க முடியல. ஏன்னா பிள்ளைகள் என்ன திரும்பி என்ன தெரியுமா கேட்பாங்க? நீ மட்டும் என்ன யோக்கியமா? நீ என்ன கரெக்டாவா இருக்கிற? நண்டு பார்த்து குட்டிகளை பார்த்து சொன்னிச்சான், நேரா நடான்னுச்சான். என்னப்பா? அதுவே அப்படிதான் போயிட்டு இருக்குது, கோணலா தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. பிள்ளைகளை சரியா நடத்த முடியல. ஏன்னா இவங்களே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க, கோணலா தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு வேடிக்கை ஒரு காரியம் சொல்லணும்னா, ஒரு 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 குடும்பத்தில் 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தனுக்கு 8 வயசு, இன்னொருத்தனுக்கு 6 வயசு. இந்த 2 பிள்ளைகளும் சேட்டை, ஓவர் சேட்டை. இவங்களை பார்க்குறவங்கெல்லாம் என்னடா இந்த பிள்ளைங்க இவ்வளோ சேட்டையாக இருக்குது. இந்த பிள்ளைங்களாலே அந்த பெற்றோர்களுக்கு பெரிய மன உளைச்சல். ஏன்னா இந்த பிள்ளைகள் அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க. இவங்க ஒரு நாள் ஒரு கட்டம் தாங்க முடியாமல் பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. பாஸ்டர்கிட்ட கூட்டினா பாஸ்டர் அவருடைய ஆஃபீஸில் உட்கார வச்சு இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி முதல்ல ஒருத்தனை கூப்பிட்டுட்டு அவனை அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அவனை பார்த்து கேட்டார், ஆண்டவர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டார். பாஸ்டர் அந்த பையனை பார்த்து ஒரு பையனை பார்த்து என்ன கேட்டார்? ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? அவன் சுற்றி என்ன செய்கிறான்? ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இப்படியே பேந்த முழிக்கிறான். உடனே பாஸ்டர் மறுபடியும் அவனை பார்த்து கேட்க, ஆண்டவர் எங்கேப்பா இருக்காரு? அவன் மறுபடியும் சுற்றி பார்த்துட்டு பாஸ்டரையே முழிக்கிறான். பாஸ்டர் ஒரு 4-5 தடவை கேட்டார், செப்போ அப்படின்னு அமுச்சு விட்டார். அவன் வெளியே வந்து அடுத்தது இன்னொருத்தன் போகணும் இல்லை, அவனை அப்படின்ட்டு போனானா. ஏன் அப்படின்னு அவனுக்கு தெரியும், நீ உள்ள போனா உனக்கும் அதே கேள்விதான். உள்ள போயிட்டு அவன்கிட்டையும் கேட்கிறாரு. அவனும் இவன் எப்படி பண்ணானோ அவனும் அதே மாதிரி தான் என்ன செய்யறான், பண்றான். உடனே பாஸ்டர் வெளியே வந்து இவங்களை விட்டுரு, முதல்ல பெற்றோரை கூப்பிடுன்னு 2 பேரை கூப்பிட்டாராம். பெற்றோரை கூப்பிட்டு ஆண்டவர் எங்கே அப்படின்னு கேட்டால் அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்களாம். இப்போ நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஹலோ, நம்ம எப்படி இருக்கிறோமோ, ஆனால் பெற்றோர் ஊரெல்லாம் போய் சொல்கிறது என்ன பண்ணுறது? என் பிள்ளைங்க சேட்டை தாங்க முடியல. ஏன் சேட்டை தாங்க முடியல? நீயே என்னவா தான் இருக்கிற? சேட்டாதையா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியாமல் இருக்கிற. வாசிப்போம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் தொடங்கி நீங்க சில காரியங்களை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சரி, இப்போ 1ஆம் வசனத்தெல்லாம் விட்டுருங்க, நமக்கு முக்கியமான காரியத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். அவனுடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியா இருக்கிறே, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பாருங்க, அவள் மலடியா இருக்கிறவளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? குழந்தைய கொடுக்க போறேன். ஆனா குழந்தைய கொடுக்கும்போது ஆண்டவர் he gives an instruction. The instruction is very important. You know, many people they want the blessing but they don't want an instruction. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும், அநேகருக்கு நன்மை வேணும், ஆண்டவர்கிட்ட ஜெபித்த உடனே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற சட்ட திட்டங்கள் அவங்களுக்கு என்ன செய்யல, வேண்டாம். God is giving a blessing. ஆண்டவர் இங்க என்ன கொடுக்கிறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க. என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? குழந்தை கொடுக்கிறேன். ஆனா நான் கொடுக்கிற குழந்தை உனக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீ என்ன செய்யணும்? கேட்கணும். வேற என்ன ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டுறாரு? வந்து மற்றவங்களை மாதிரி உனக்கு என்ன சொன்னா, எனக்கு அதை கொண்டு வந்து கொடு, இல்லை உன் எடைக்கு எனக்கு என்ன கொடு, எடை தங்கம் கொடு, வெள்ளி கொடு, வேற ஏதாவது கொடுன்னு ஆண்டவர் கடவுள் நம்மகிட்ட கேட்கிறாரா? இல்லை பழங்கள்லாம் கொடுங்கன்னு கேட்கிறாரு? இல்லை, ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? He gives some instructions and follow that.
நான் உனக்கு குழந்தை கொடுக்கிறேன், ஆனா கொடுக்கிற குழந்தைய நீ பெற்றுக்கொள்ளணும்னா உன்கிட்ட ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு குழந்தை வேணும்னு ஆசை, ஆனா குழந்தைய வளர்த்த வேண்டிய விதம் நிறைய பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. பெற்றோர்கள் they should be an example for your children. இங்க மனோவுக்கு ஆண்டவர் மனோவனுடைய மனைவி பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன், இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உனக்கு ஆண்டவனுடைய நீ கேட்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரார், கொடுக்கிறதான்னு வச்சுங்க. ஆனா அதுக்கு நீ பாத்திரமான இருக்கிறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நீ தேவ சமூகத்துல இருக்க வேண்டிய, ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நீ என்ன செய்யறன்னு சொன்னா எல்லா ஆசீர்வாதம் வேணும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், கை கொள்ள மாட்டேன். என்ன கட்டளை? பெரிய கட்டளை. Did he give something very hard for me to do it? ஆண்டவர் இங்கிருந்து பல மைல் தூரம் நம்மள நடக்க சொல்லலையே, இல்ல வேற ஏதாவது சுமக்க சொல்லலையே. ஆண்டவர் சொல்றது நீ என்ன பண்ணக்கூடாது, ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் என்ன செய்யக்கூடாது. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்னைக்கு பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு சில ஒரு படி மேலே போய் நம்மளையெல்லாம் என்ன செய்யணும், இந்த பழைய ஆட்கள்லாம் ஏதாவது புத்திமதி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தெரியும், உங்கள் லைஃப் வேற, உங்கள் லைஃப் ஸ்டைல் வேற, நாங்களாம் ஜென்சி கிட்ஸ். ஜென்சினா ஆண்டவர் கட்டளை வேண்டாமா? we called to be a 2000 kids. we are new generation. உங்க காலம் வேற, எங்க காலம். உங்க காலத்திலேயே அதே ஆண்டவர் தான், இந்த காலத்திலே அதே ஆண்டவர் தான். உங்க காலத்துல என்ன, நம்ம காலத்துல என்ன கட்டளை இருந்துச்சோ அதே கட்டளை தான் கர்த்தர் இன்னைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மட்டும் ஆண்டவர் மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும், ஆனா இவங்களுக்கு மட்டும் காலங்கள் என்ன செய்துக்குவாங்களாம், மாற்றிக்குவாங்களாம். ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி வைக்கல. என் பிள்ளைய வளர்த்த வேண்டிய விதத்துல வளர்த்தணும். ஆண்டவர் என் பிள்ளைகளை என்ன எப்படி தெரியுமா கொடுத்திருக்காரு, ஆண்டவர் உங்களுக்கு பெற்றோர்களாகிய நம்மை ஆண்டவர் ஒரு கார்டியனா தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளையை வளர்த்த வேண்டியது யாருடைய கையில இருக்குது, நம்ம கையில இருக்கு. நாம் வளர்த்த வேண்டிய விதத்தில் வளர்த்தாவிட்டால் கர்த்தர் நம்மிடத்தில் அல்லவோ கணக்கு கேட்பார். இங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் நினைச்சேன் தீட்டாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கீழே நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ எப்படி இருக்கணும்னு சொல்றாரு, அந்த குழந்தையை எப்படி வளர்த்தணும்னு என்ன பண்றாரு சொல்றாரு. நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அவர் இதுல என்ன படலாகாது, சவரகன் கத்தி படலாகாது. உன் பிள்ளை இப்படித்தான் வளர்த்தணும்னு ஆண்டவர் சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மாத்திரம் இல்லைங்க பெற்றோர்களுடைய கடமை. என் பிள்ளை ஆசைப்பட்டுருச்சு பாஸ்டர், வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளை கேட்டுருச்சு, வாங்கி கொடுக்கணும். என்னைக்காவது என் பிள்ளைக்கு நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி உன் பிள்ளைகிட்ட நீ உட்காந்து ஜெபின்னு சொல்லி இருக்கிறியா? நீ ஆண்டவர்கிட்ட கேளுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறியா? ஆண்டவருக்கு முன்பாக உண்மையா இரு நீ சொல்லி கொடுத்துருக்கிறியா? அதை விட்டான நான் எப்படியா என் தலையை அடமான வச்சாவது என்னது சொல்லுங்க, கொண்டுதான் வச்சு பாரு எப்படி இருக்கும்னு. ஒன்றும் கிடைக்காது. அட்லீஸ்ட் நகையை வச்சாவது கிடைக்கும், தலையை வச்சா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் சொல்றது மட்டும் என்ன சொல்லுவாங்க, என் தடைய அடமான வச்சாவது என் பிள்ளைக்கு என்ன பண்ணிடணும், அஞ்சணும். நான் வாழ்ந்தது நான் இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நம்ம பிள்ளைகள் நம்ம பெற்றோர்லாம் ரொம்ப நல்லவங்க. எப்படிங்களா, நான் தான் கஷ்டப்பட்டேன், நீங்க என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. நீ நடந்து வந்த பாதை என்னன்னு உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும், தெரியணும். இங்க வசனம் சொல்லுகிறது, நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அப்படி இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் வாக்கு இந்த மாதிரி பேசுறதா இருந்தா என்ன சொல்லுவாரு? ஒழுங்கா என்ன பண்ணு, முடிய வெட்டு. வெட்டுற முடிய ஒழுங்கா இல்ல, ஒழுங்கா முடிய வெட்டு. இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடெல்லாம் என்ன பண்ணாத, போடாத. இல்லை கொடுமை என்ன தெரியுமா, பையன் என்ன பண்ணியிருக்கிறான், முடிய எடுத்து சின்ன சின்னதா முடி என்ன பின்னி வச்சிருக்கிறான்.
ஒரு நாள் ராத்திரி நான் ஆஃபீஸ் முடிச்சு வர நேரத்தில் என் முன்னாடி என்ன சொன்னால் ராத்திரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 இருக்கும், முடியை விரிச்சு போட்டு அப்படியே ஒன்று பைக் ஓட்டிட்டு போகுது. நான் நினச்சேன் என்னடா இது இந்த ராத்திரியில், ஸ்விக்கி ஓட்டுது ஆக்சுவலி, ஸ்விக்கி டெலிவரி, சரியா? நான் ஸ்விக்கி தான், என்னடா ராத்திரி நேரத்தில் கூட லேடிஸ் நைட்டில் வேலை செய்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அது பொண்ணு இல்லை. நான் நினச்சேன், டே பாத்துரா பொண்ணுன்னு நினச்சி உன்னை தூக்கிட்டு போயிட போகிறானோன்னு நினச்சேன். இட்ஸ் நாட், நோ, இட்ஸ் ஆக்வர்ட். இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இதெல்லாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதல் தேவனுக்கு எப்படி இருக்கணுமா? இது ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், சரியா? ஆண்டவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களுக்கு. இப்ப மனைவி இவள்கிட்ட சொல்றா, மனோவை பார்க்கல, இந்த தேவதூதனை மனோவை பார்க்கல. ஆனா மனைவி என்ன செய்ய, தேவதூதனை பார்த்ததையும் அவன் சொன்னதையும் மனோவிட்ட சொன்ன உடனே இப்ப மனோவை தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? அப்பொழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரதர், சிஸ்டர். என்னைக்காவது நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்போமா? கேள்வி என்ன? பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள். Look at the prayer. நான் என் பிள்ளைக்கு எப்படி செய்யணும்னு சொல்லல, அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டியதை எங்களுக்கு என்ன செய்வீராங்க? இந்த ஜெபம் நமக்குள்ள வரணும். பெற்றோர்கள் நம்ம இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் பிள்ளை சரியில்லை அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் ஜெபிக்கிறது எப்படி தெரியுமா? இங்க பிரேயர் கார்டில் எழுதி வைக்கிறது, அவங்க ஜெபிக்கிறது, மற்றவங்கிட்ட போய் சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? பாஸ்டர் என் பையன் சரியில்லை, பாஸ்டர் பிரதர் என் பையன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, அவங்களுக்காக ஜெபம்னுங்க, சொல்ற பேச்சை கேட்கறதுல அப்படின்னு நிறைய வார்த்தை சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. இப்ப எப்படி தெரியுமா என் ஜெபம் மாறணும்? என் பிள்ளை மாறதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் பிள்ளை சரியா இருக்கிறதுக்கு நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? My prayer should change. என் பிள்ளைய வளர்த்துறதுக்கு ஆண்டவரே, என் பிள்ளை நல்ல பிள்ளைய வளர்றதுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? கேட்போமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பாருங்களேன், உங்க பிள்ளை ஆட்டோமேட்டிக்கா நல்ல பிள்ளையா மாறிடும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம யாரை குற்றம்? ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளமே என்ன தெரியுமா? ஃபேமிலியில் இருக்கிற ப்ராப்ளமே we always pinpoint my fingers to others. நீ உன்னால. ஏன்னா இது ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பிச்சிச்சு? ஆதாம் ஏவாள்கிட்ட ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சு. உன்னால தான் நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. ஆண்டவரே பாம்பு தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துச்சு. இவர் சொன்ன ஸ்திரீ தான் கொடுத்துச்சு. ஆண்டவர் பார்த்தார், 3 பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க, 3 பேரையும் வெட்டி விட்டாரு. அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு பண்ண தப்பு, அன்னைக்கு பண்ண ப்ராப்ளம் இன்னைக்கு இருக்குது. பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இங்க அவன் கேட்கிற கேள்வி, ஆண்டவரே என் பிள்ளைய நான் வளர்த்துறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. கீழே வாசிங்களேன். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். இங்கே மனோவாவுக்கும் அவனுடைய மனைவிக்கு இருக்கிற அந்த கோஆர்டினேஷனை பாருங்களேன். அவங்க 2 பேருக்குள்ள ஒளிவு மறைவுன்றது சொல்லுங்களேன். அவங்க 2 பேருக்குள்ள என்ன இல்லை? ஒளிவு மறைவே இல்லை. இதுதான் குடும்ப வாழ்க்கை. இன்னும் ஒரு சிலர் குடும்பத்துல எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன். சிலர்லாம் சொல்றது கேட்டுருக்கிறேன். எப்படி தெரியுமா? எங்க சிஸ்டர் எங்க அப்படின்னா, அது எங்க போச்சோ யாருக்கு தெரியும். சிலர் மனைவி மாட்ட போய் எங்க உங்க கணவர்னு கேட்டா, ஏதோ காலையில போச்சு, ஊர் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் வந்து சேரும். இது குடும்பம் இல்லை. குடும்பம்ன்றது கணவன் என்ன பண்றாருன்னு மனைவிக்கு என்ன செய்யணும் தெரியணும். மனைவி என்ன பண்றாங்கன்னு யாருக்கு தெரியணும்?
சில நேரத்தில் மனைவிமார்கள் உங்க டிசிஷன்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி கணவன்கிட்ட கேளுங்க, தப்புல சரியோ தப்போ, அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ, உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நீங்க சொல்ல வேண்டியது உங்களுடைய வேலை. அதே மாதிரி கணவன்மாரும் என்ன சொன்னா, உங்க சரீரத்துக்கு தேவையான மதிப்பை என்ன செய்யணும், கொடுக்கணும். நான் சம்பாதிக்கிறேன், நான் போவேன், நான் வருவேன், அப்புறம் உனக்கு எது குடும்பம்? சிலர்லாம் சொல்கிறத கேட்டிருக்கிறேன் பிரதர். என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் மனைவி உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கிறேன். நான்லாம் உன்னை மாதிரிலாம் குடும்பம் நடத்த மாட்டேன், என் மனைவி எல்லாம் உட்காருனா உட்காரு, அடிச்சுன்னு வச்சுங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவர் தான் பட்டி பம்பால் படிவார். இப்போ இவர் இருக்கிற இடம் இவருக்கு என்ன செய்யாது, உட்காருனா உட்கார்றாரு, எந்திரினா எந்திரிக்கிறாரு. சிலர்லாம் சிரிக்கிறது பார்த்தா நான் அப்படிதான் இருக்கேன் பாஸ்டர். ஆனா எதுவோ, ஆனா குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நான் உங்களோடு கூட 2 குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த குடும்பம் மனோவாவும் அவனுடைய மனைவியும் கர்த்தரிடத்தில் அவள் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே என் பிள்ளையை வளர்த்துறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன், 11ஆம் வசனத்தை. மனோவா எழுந்து, அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோட பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர் நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, இதுதாங்க தேவ பிள்ளைகள், நல்ல பெற்றோர்களுடைய வேலை என்ன தெரியுமா, பெற்றோர்கள் என் பிள்ளை மாறணும்னு ஜெபிக்கிறதுக்கு பதிலா என் ஜெபம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு என்ன செய்யுங்க. 2 பேரும் கேட்டாங்க அப்படிதான், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் மனோவாவும் பிள்ளையும் என்ன சொன்ன, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி தானே ஜெபம் பண்ணாங்க, நாங்க இப்ப ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சு, நான் என்ன பண்றதுன்னு கேட்கக்கூடாது. இப்பவும் நீங்க கேட்கணும், என்ன கேட்கணும், ஆண்டவரே இந்த கொடுக்கப்பட்ட பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும். நான் கேட்கிறேன், உங்கள்கிட்ட பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, எத்தனை பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, என் பிள்ளை எப்படி வளர்த்தணும்? அல்லேலூயா. கர்த்தர் ஞானத்தை தரணும். கேட்காதவங்க கேளுங்க. அது வயசானாலும் பரவாயில்ல, அது வாலிபன் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தை அது கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, கேளுங்க. ஒருவேளை குழந்தை பிறக்காட்டியும், ஆண்டவரே இனி எனக்கு கொடுக்க போற பிள்ளைய எப்படி நான் வளர்த்தணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, கேளுங்க. ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பி given. ஆனால் இதே நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு நேரம் உங்கள் வேத புத்தகத்தை திருப்புங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதின் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இங்க நடக்கிற சம்பவம் பாருங்க. அப்ப ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில அவர்கள் என்ன சொன்னா, ரட்சிக்கப்படுதல் அனுதினம் சபையில என்ன செய்யப்பட்டார்கள், சேர்த்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப இருக்கிற போல அல்ல. அப்ப அந்த நாட்களிலே அவளுக்கு சொத்தெல்லாம் இருந்துச்சு, காணியாட்சிகள்னா சொத்து. இந்த சொத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் என்ன செய்திருவார்கள், வைத்து விடுவார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து அனுபவிக்கிறதா அப்போஸ்தலருடைய பழக்கம். ஆனால் அப்போஸ்தலருடைய காலங்களில் யாரையும் நிர்பந்திச்சு அப்படின்னா கட்டாயப்படுத்தி நீ கொண்டு வந்து அந்த சொத்தை வித்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க விருப்பத்தின்படி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சொத்தை வித்து இப்ப என்ன எல்லாரும் செய்யறது மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா என்ன பண்ற தப்பு என்ன தெரியுமா, எல்லாரும் செய்யறாங்க நாங்களும் செய்யணும். இந்த அனனியா சப்பீரால் பண்ணது காரியமே அவங்க எல்லாம் பண்றாங்க, நானும் பண்ணணும். இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையிலே நிறைய தப்பு பண்றது காரணம் என்ன தெரியுமா, அவங்க எல்லாம் எப்படி பிள்ளைங்க வளர்த்துறாங்களோ அதே மாதிரிதான் என் பிள்ளைய நானும் வளர்த்துவேன். உன் பிள்ளை வேற, அவங்க பிள்ளை வேற.
உன் பிள்ளை கணக்கு யார்கிட்ட தான் கேட்பேன். இன்னும் ஒரு சில பிள்ளைகள்லாம் வந்து கேட்பாங்க, எப்படி தெரியுமா? சில பிள்ளைகள்லாம் சொல்றதை கேட்டிருக்கேன், உன் குடும்பத்தில் வந்து பிறந்ததுக்கு பதிலாக அந்த குடும்பத்தில் போய் பிறந்திருக்கலாம். சில பெற்றோர்லாம் சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய பாரு, அந்த பிள்ளைய பாரு. ஏங்க அந்த பிள்ளை எதுக்குங்க பார்க்கணும்? ஆண்டவர் உனக்கு கொடுத்த பிள்ளையை நீங்க பாருங்க, அதை வளர்த்த வேண்டிய விதத்தில் பாருங்க. இன்னொரு பிள்ளையோடு கூட உங்க பிள்ளை என்ன பண்ணாதீங்க. ஹலோ சொல்லுங்களேன். Never ever compare your children with another children. Compare your child with another child. அது நல்லா படிக்குது, நீ எங்க படிக்கிற? அவன் வேற, சொல்லுங்களேன், அவன் வேற இவன் வேற. இன்னொரு பிள்ளையோடு கூட இன்னொரு பிள்ளை என்ன பண்ணாத, நாளடைவில் அவன் துன்மார்க்கமா வாழுவான், என் பிள்ளை வாழுமா? ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க, சரிங்களா? நான் இந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி தான் இவங்க விற்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் காணி வச்சு விற்கிறாங்க, நாங்களும் வித்துறோம் அப்படின்னு சொல்லி வித்துட்டாங்க. விற்கிற வரைக்கும் டிசைட் பண்ணது என்ன தெரியுமா? விற்கிற வரைக்கும் டிசைட் பண்ணது என்னது? வித்ததை அப்படியே கொண்டு போய் எங்க கொடுத்துடணும்? அப்போ சொல்லி பாதத்தில் கொடுத்துடணும். வித்ததுக்கு அப்புறம் மனசு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஐயோ இவ்வளோக்கா வித்தோம், இதையே கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்கணும், அதில் ஒரு பாகத்தை மட்டும் எடுத்து என்ன பண்ணிக்குவோம், வச்சுக்குவோம். 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணாங்க. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் என் பிள்ளை எப்படி நடத்துறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்டாங்க. இங்கே 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணுறதுக்கு மனசு ஒத்து போகுது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பண்ணுற காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு, இதெல்லாம் தேவனை தேடுறதுக்கு, கர்த்தரை சார்ந்து வர்றதுக்கு சிலதெல்லாம் டிசைட் பண்ணும்போது எதை டிசைட் பண்ணுமோ அதை டிசைட் பண்ணால் வேற ஒரு காரியத்தை டிசைட் பண்ணுறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த காணிக்கை ஆண்டவர் கேட்கல, நான் இந்த காணிக்கை ஆண்டவர் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் இவங்களா டிசைட் பண்ணிட்டாங்க. வசனம் சொல்லுது, ஒருவேளை அனனியா சப்பீரால் காலங்களில் நடந்த மாதிரி இப்போ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அனனியா சப்பீரால் மாதிரி இப்போ நடந்துச்சுன்னா சர்ச்சுக்குள்ளே ஒருத்தம் கூட உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க பாஸ்டர் இது கூடவா ஆமேன்? உண்மை தானே, கரெக்ட் தானே? ஆண்டவர் எதனால வஞ்சிக்கிறோம்? வாசிங்க மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். குடும்பத்தார் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம். மல்கியா 3:8 வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இங்க ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், இந்த அனனியா சப்பீரால் ஆண்டவரை வஞ்சித்தார்கள் இல்லையா? இங்க வசனம் கேட்கிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? Am I deceiving God? நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவரை ஏமாத்தல. நீ ஆண்டவரை ஏமாத்துறியோ இல்லையோ, பாஸ்டரை ஏமாத்துறியோ இல்லையோ, உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிற. You are deceiving yourself. யாருக்கும் தெரியாது. இங்க வசனம் கேக்குது, நீ ஆண்டவரை வஞ்சிக்கலாமோ? Can you deceive God? Can you rob? அதுவும் இந்த பைபிள்ல நல்லா சொல்லுது, Can you rob God? ராப்னா என்ன அர்த்தம்? திருட. நமக்கெல்லாம் பேர் வச்சோம்னா திருடன் தான் பேர் வைக்கணும், திருடன் திருடி. நீ ஆண்டவரை திருடிட்டு இருக்கிற. எப்படி திருடுற? நீ ஆண்டவர் தேவனை வஞ்சிக்கலாமோ? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். அடுத்த வார்த்தை யாராவது நம்மளை பார்த்து உன்னை திருட அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்டர் எங்களை பார்த்து திருடன்னு சொல்லிட்டேன், நான் எங்க திருடனே? நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் யாரையும் ஏமாத்துறது இல்லை, நான் பொய் சொல்றது இல்லை, நான் யார்கிட்டையும் என்ன செய்யல ஏமாத்து காசு வாங்குறது கிடையாது. ஆனால் நான் எங்க என்ன திருடுனேன்? ஆனால் பாஸ்டர் என்ன பார்த்து என்ன சொல்லிட்டாரு? திருடன்னு சொல்லிட்டாரு. கீழே வாசிங்களா, அப்பதான் புரியும். நீங்கள் எதிரே வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும். எதுல வஞ்சிக்கிறோம்? தசம பாகத்திலையும் காணிக்கைகளிலும் தானே. பழைய ஏற்பாட்டின்படி 10:1, புதிய ஏற்பாட்டில் 10:1 கிடையாது. கணக்கே இல்லாமல் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஏன்னா கொடுத்தது யார்? அவர் தான். நான் ஒன்று சொல்கிறேன், டிசம்பர் மாதத்தில் நம்ம சர்ச்சில் அந்த ஊழியக்காரர்களுடைய மீட்டிங் நடத்தினோம். அந்த ஊழியக்காரருடைய மீட்டிங்க்கு வந்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம். பத்தாமல் போய் மறுபடியும் போய் என்ன பண்ணிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக என்ன செய்தோம், கொடுத்தோம். நல்ல சாப்பாடு கொடுத்தோம், ஜோம் பண்ணோம். அது செலவு, எனக்கு ஏகப்பட்ட செலவு. ஆனால் பாஸ்டர்மா என்னை பார்த்து ஒரு நாளும் நீங்கள் ஏன் அவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு என்ன செய்யலை, கேட்கல. இது வரைக்கும் என்ன கேட்கல. ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும், கட்டாயம் செலவு பண்ணி தான் ஆகணுமா, அந்த காசை எடுத்தால் மற்ற காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாமே. நான் சொன்னேன், என்னுடைய விசுவாசம் கர்த்தர் கொடுத்தாருன்னா கர்த்தர் இந்த ஊழியத்தை வளர்த்துவார்னு எனக்கு ஒரு விசுவாசம்லாம் செய்துட்டேன்.
ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஆகிற செலவு வெளியே சொல்ல முடியும், அந்த அளவுக்கு செலவாகுது. ஆனால் ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் கர்த்தர் இது வரைக்கும் நடத்துகிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். இங்கே சொல்லப்படும், எதில் வஞ்சிக்கிறீர்கள்? தசம்பாவத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். காணிக்கையும் தசம்பாவத்திலையும் டிசீவ் பண்றவங்க அல்லது ஏமாத்துறவங்க, அவங்களுக்கு என்னவா சாபம் இருக்குன்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லல, வசனம் சொல்ல நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். எப்படி சொல்லட்டுமா? 100 ரூபா வந்துச்சு, ஆண்டருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? தசம்பாவ கணக்கின்படி 100ல் 1 ஆண்டருக்கு கொடுக்கணும். அப்படின்னா 100க்கு 10 ரூபா, 100க்கு 10 ரூபா கொடுத்துடலாமா? சொல்லுங்களேன். 100க்கு 10 ரூபா கொடுக்கலான்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கலாமா? 100க்கு 10, 200க்கு 200க்கு 20, 1000க்கு 100 ரூபாய், 10,000க்கு 1000 ரூபாய், 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபா வரைக்கும் ஓகே பாஸ்டர். 2000 ரூபா வரைக்கும் ஓகே பாஸ்டர். ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா கஷ்டம் பாஸ்டர். எத்தனை 1000 வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டா கொடுக்கறது உண்மையாயிரு. சிலர்லாம் ஆண்டவர் தசம்பாங்க கொடுக்கறல யோசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா தசம்பாங்க கொடுக்குற யோசிக்கிறாங்க? ஒருவேளை நான் உண்மையான தசம்பாங்க கொடுத்துட்டா பாஸ்டர் எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும்னு கணக்கு போட்டுருவாரோ. அப்போ நீ யாருக்குன்னு கொடுக்கல, கர்த்தருக்கென்று கொடுக்கல. பாருங்க, நான் சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? காணிக்க போடுற அந்த காணிக்க பெட்டி பக்கத்தில் போய் நிற்கிறார். நிற்கும் போது எல்லாரும் கொண்டு வந்து காணிக்க போடுறாங்க, எல்லாரும் காணிக்க கொண்டு வந்து போடுறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்திரீ வந்து போடுறா. அவள் எத்தனை காசு தான் போடுறா? 2 காசு போடுறா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரை பார்க்கலாம் அவள் தான் அதிகமாய் கொடுத்தாள். ஏன்? அவர்கள் எல்லோரும் தங்களிடத்தில் உள்ளவைகள் இருந்து கொடுத்தார்கள், இவ்வளோ தன்னிடத்துல இல்லாதவைகள் இருந்து கொடுத்தாள். You know, it's not that how much you give it. நீ எவ்வளோ கொடுக்குறன்றது முக்கியம் அல்ல, நீ எப்படி கொடுக்குறன்றது முக்கியம். உண்மையாக கொடுக்கணும்னா உண்மையாக கொடு, இல்லாவிட்டால் கொடுக்காம இருப்பது மேல். நான் ஏன் ஆண்டவரை வஞ்சிக்கிறேன்? ஏன் பாருங்க, இவங்க அனனியா சப்பீரால்ட்ட ஆண்டவர் கேட்கல, ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு வஞ்சனை பண்ணி 2 பேரும் டிசைட் பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுத்தா போதும். ஏமாத்துனாங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவுதான் வித்த. அதுக்கு என்ன பண்றான்? மனு தைரியமா, ஆமா நாங்கள் இவ்வளவுதான் வித்தோம் சொல்லி முடிச்சோம்னா என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். இவனை இதில் கொஞ்சம் கூட கேர்டசியே கிடையாது. அவங்களுக்கு என்ன கேர்டசி இல்லைன்னா, கொண்டு அட்லீஸ்ட் செத்து போயிட்டாரு யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும், மனைவிக்கு என்ன பண்ணலாம் சொல்லியாவது விடலாமே அப்படின்ற அந்த கரிசனை கூட இல்லை. கொண்டு போய் பறிச்சுட்டு வாங்கடான்னு கொண்டு போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. புருஷன் செத்து போனது தெரியல யாருக்கு? மனைவிக்கு தெரியல. அவ தைரியமா உள்ள அல்லேலூயா கர்த்தரையே எங்க பாடிட்டு வரா? சர்ச்சுக்குள்ள வரா. வந்தண்ணே, போதும் போதும் பாட்டை நிறுத்து, இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா அப்படின்னு. ஆமா வித்தோம். செத்து போயிட்டான். ஆண்டவரை மாத்திரம் ஏமாத்தின ஒரு குடும்பம் பாருங்க, ஒரு குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவரை பரிசுத்தமா ஆராதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதே சமயத்தில் ஆண்டவரை ஏமாத்தணும்னு நினைச்சா அந்த குடும்பம் என்னவா மாறிடும்? இங்க நம்ம கேட்டோம் இல்லையா இந்த வார்த்தையின்படி, எதனால என்னை வஞ்சிக்கிறீர்கள்? அது ஆகினாலே நீ எப்பேற்பட்டவர்களா இருக்கிறார்கள்? சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். So you need to decide 2 things. நான் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கணுமா, சாபமான குடும்பமாக இருக்கணுமா? என் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் என்ன செய்ய நடத்து. சில வேளை பிள்ளைகளை இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை நம்ம கண்டித்து புத்தி சொல்றதுக்கு முடிய மாட்டேங்குது. இன்னும் ரொம்ப வேதனை என்ன தெரியுமா? சிலருக்கெல்லாம், சில வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் பாஸ்டர் புத்தி சொன்ன பாஸ்டரை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. பெற்றோர்ல பார்த்தா பிடிக்கிறது இல்லை, யார் அவங்களுக்கு புத்தி சொல்றாங்களோ அவங்கள பார்த்து பிடிக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? அது நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் நடக்கக்கூடாத வழியில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. கர்த்தருக்குள்ள நடக்கிற பிள்ளையா இருந்தா என்ன சொன்ன, கடிந்து கொள்ளும், புத்தி சொல்லி ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை
நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் இது ரொம்ப வேதனை என்ன தெரியுமா, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க புரியுறதுக்காக சொல்றேன். நம்மளும் கண்டிக்கிறது இல்லை, ஸ்கூல்லையும் கண்டிக்க விடுறதில்ல. டீச்சர் ஏமாந்து அடிச்சுட்டா என் பிள்ளை எப்படி அடிப்பேன், உடனே போய் என்ன போடுறது, டீச்சர் மேல கேஸை போடுறது, கம்ப்ளைண்ட் பண்றது. ஏன்னா நீயும் அடிக்கிறது இல்லை, அது எப்படி வளரும்? வசனம் சொல்லுது என்ன சொன்ன, மதீனம் அந்த இருதயத்தில் ஒட்டி இருக்குமா. மதீனம் சொன்னா என்ன அர்த்தம்? புத்தி இல்லாத தன்மை இருதயத்தில் ஒட்டி இருக்கும். அது போகணும்னா என்ன எடுக்கணும்? பரம்ப எடுக்கணும். ஹலோ, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதே சமயத்தில் என்ன எடுத்துக்கங்க? குச்சி எடுக்கிறேன்னு சொல்றவங்க இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள்லாம் சொல்றாங்க, போய் இன்னைக்கு பாஸ்டர் இதெல்லாம் பேசுறாரு, இன்னைக்கு தான் எங்க அம்மா இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஏதோ கதை வச்சிருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. நான் ஒன்று சொல்றேன், உன் பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சிறு வயதில் நான் துன்மார்க்கமாக போனாலும் என் துன்மார்க்கத்திலிருந்து என்னை திருப்பி இன்னைக்கு ஆலயத்தில் கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காருனா, என் தாயும் தகப்பனும் என்னை நடத்த வேண்டிய வழியில் நடத்தினார்கள். எனக்கு வசனம் நான் படித்து மனப்பாடம். நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி தரீங்களே, உங்கள் பிள்ளைகள் வசனம் மனப்பாடம் பண்ணாதான் உனக்கு இதை வாங்கி தருவேன், இதை பண்ணாதான் உன் பிள்ளைக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு நினைக்காத நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? ஒரு அதிகாரத்தை படிக்க சொல்லுங்களேன். மனோவா ஆண்டவர்கிட்ட கேட்டது போல, ஆண்டவரே என் பிள்ளைய வளர்த்துறதுக்கு நாங்க என்ன செய்யணும் கேட்போமா? கண்களை மூடுவோம். ஜீசஸ். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. எழுந்திருப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்த்தணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரை நான் வளர்த்துவதற்கு இந்த மனோவாவை போல ஆண்டவரே, அவனுடைய மனைவியை போல ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கணும். ஆண்டவரே நான் என் பிள்ளை எப்படி நடத்தணும், அதுக்கு நான் ஆண்டவர் செய்ய வேண்டிய கடமை ஒரு பக்கம் இருந்தாலும், ஹல்லேலூயா ஜீசஸ், நான் செய்ய வேண்டிய கடமை எனக்குள்ள இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை நான் தட்டி கழிக்காதபடிக்கு, நான் ஒருபோதும் அனனியா சப்பீரால போல இராதபடிக்கு மனோவை போல இருக்க கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, நாமம் சொல்லுவோ. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே
அந்த மனோபாவனுடைய வீட்டிற்கு வந்ததான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, தேவனுடைய கிருபையினால கர்த்தர்களை நிலைநிறுத்துவதற்காக ஜெபிக்கிறேன். நாமம் சொல்லுவோ, கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் உம்மையே சேவிப்போம், உம்மையே சேவிப்போம். You know one thing, if you worship together as your family, as a family, if you're going to worship the Lord, you are the blessed people in this world. நீ உன் வீட்டாரும், நீ உன் மனைவியும், நீ உன் பிள்ளைகளுமாய் சேர்ந்து தேவனை ஆராதித்தால் இந்த உலகத்தில் உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை. இந்த வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க ஆண்டவரே. கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவர் உமக்கு கனத்தை செலுத்தி உம்மிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கனமும் மகிமையும் தெரியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.